மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அறிவித்துள்ளார். ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்க போகின்ற முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அதிமுக, பாஜக இரண்டு கட்சிகளுமே போட்டி போட்டு பாமகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். பாமகவை பொறுத்தவரை 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது தனித்து நின்று தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக வாக்கு வங்கியை நிரூபித்திருந்தார்கள். அந்த தேர்தலில் 6 விழுக்காடு வரை பாமக வாக்கை பதிவு செய்திருந்தது. அதன் காரணமாக குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் பாமகவிற்கு வாக்குச்செறிவு அதிகம் இருப்பதாலும் மேற்கு மாவட்டங்களிலும் கணிசமான வாக்குச்செறிவு பாமகவிற்கு இருப்பதன் காரணமாகவும் அந்த கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக அதிமுக மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வார காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணிக்கு செல்லும் என்று எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது இறுதி முடிவாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற நீண்ட ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய கட்சியின் எதிர்கால நலன் கருதியும் நாட்டின் நலன் கருதியும் பாஜகவை இந்த தேர்தலில் ஆதரிப்பதாகவும் பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதாகவும் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை பொதுச் செயலாளராக இருக்கும் வடிவேல் ராவணன் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் நாளை சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிலையில் அந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த பாஜக கூட்டணியில் அங்கம் பெற்றோர் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பாமக சார்பிலும் மூத்த தலைவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது பாமகவின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உறுதி செய்திருக்கின்றார். பாஜக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள், புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை எல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் வடக்கு மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் கணிசமான வாக்குச்செறிவு கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட தமிழகத்தில் பரவலான வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றாகவும் இருக்கும் சூழ்நிலையில் தற்போது பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைவதாக கூறப்பட்டிருக்கின்றது. எத்தனை இடங்களில் போட்டி, யாரெல்லாம் வேட்பாளர், மாநிலங்களவையில் இடம் உண்டா, மத்திய அமைச்சரவையில் அன்புமணி ராமதாசுக்கு இடம் கிடைக்குமா போன்ற பல்வேறு கேள்விகள் இருப்பது குறித்து வடிவேல் ராவணனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அனைத்திற்குமான பதிலை, எத்தனை இடங்களில் போட்டி, யாரெல்லாம் போட்டி, மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுமா, மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கப்படுமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை மருத்துவர் ராமதாசன் நாளை மறுநாள் வெளியிடுவார் என்ற தகவலையும் தற்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் வடிவேல் ராவணன் வெளியிட்டிருக்கின்றார். பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதை உறுதி செய்திருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு அடுத்த நிலையில் தற்பொழுது பெரிய அளவில் வாக்கு வங்கி பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு முக்கிய முகமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய வகையில் அந்த கட்சியினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மருத்துவர் ராமதாசுடன் நீண்ட ஒரு ஆலோசனையை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் கூட பாமகவினுடைய முக்கியமான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அருள் ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். அந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேற்றைய தினம் சந்தித்து பேசி கூட்டணியில் எத்தனை இடங்கள் அதிமுகவிற்கு பாமக சென்றால் வழங்கப்படும் என்ற விவரத்தை எல்லாம் கேட்டு பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் 7 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அதிரடி திருப்பமாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது பாமகவினுடைய தலைமை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கும் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 100 நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தார்கள். மருத்துவர் ராமதாசு, அன்புமணி ராமதாசு நீண்ட விளக்கங்களை அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக பல ஆண்டுகளாக, அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என்று தொடர்ச்சியாக அதிமுகவும் பாமகவும் நெருக்கமான ஒரு உறவினை பேணி இரண்டு கட்சிகளும் குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் கணிசமான வெற்றியை பரஸ்பரம் பெற்றுக் கொள்வதற்கு உதவி வந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 10.5 உள் ஒதுக்கீடு போன்றவற்றை எல்லாம் தனி இடஒதுக்கீடாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக கோரிக்கையை ஏற்று வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதுபோன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாமே என்ற கருத்தை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் முன்னிறுத்தியிருந்தார்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டு பாமகவிற்கு மிக முக்கியமான ஆண்டு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு இதுவரை இல்லாத அளவிற்கு காலம் கனிந்திருப்பதாக, அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 1988 தொடங்கி செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 1996 தேர்தல் முதல் அவர்கள் நேரடி தேர்தலில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் தற்போது
தமிழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் பல்வேறு கட்சிகளுக்கு திசை திரும்பி இருப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வடக்கு மாவட்டங்களில் 60 தொகுதிகளை இலக்கு வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை துரிதப்படுத்தும் பொழுது பாமக 2026ஆம் ஆண்டு கணிசமான வெற்றியை வடக்கு மாவட்டங்களில் பதிவு செய்யும். அதன் மூலம் கூட்டணி அரசில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைக்க 117 இடங்கள் தேவை என்பதை இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் எந்த ஒரு கட்சியும் தனித்து பெற முடியாது என்ற விவரம் தனக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கு முன்பாக இந்த வாய்ப்பை பாமக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பாமக தனித்த ஒரு அரசியல் அடையாளமாக இந்த தேர்தலில் களம் காண வேண்டும். எனவே மாநில கட்சிகளில் வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதை காட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செல்லும் பொழுது அந்த கூட்டணியில் பாமக தான் மிகப்பெரிய கட்சியாக இருக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான ஒப்பந்தத்தை தற்பொழுதே பாஜகவுடன் மேற்கொண்டு கூட்டணி அரசு அமைவது உறுதியாக கூடிய சூழ்நிலையில் பாமகவிற்கு அமைச்சரவையில் இடம், துணை முதலமைச்சர் பதவி போன்றவற்றை எல்லாம் பெறுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியிருந்தார். அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் எழுந்து மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தின்படிதான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கப்படும். இதுதான் தற்போதைய நிலவரம்.